ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல அஸ்வினி தேவர்களோட பங்கு என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அஸ்வினி தேவர்கள் ரெட்டையர்கள். பார்க்கடலை கடையும் போது வந்த அமிர்தத்தை குடிச்சுதான் இவங்க ரெண்டு பேரும் தேவர்கள் ஆனாங்க. ஆயுர்வேத மருத்துவத்தோட மூலதனமே இந்த அஸ்வினி தேவர்கள் தான். இப்பயும் ஆயுர்வேதத்தை கத்துக்கும் போது அஸ்வினி தேவர்களை வேண்டது வழக்கம். இவங்களுக்கு எல்லா விதமான மருத்துவமும் தெரியும். தேவர்களுக்கே உடம்பு சரியில்லாம போச்சுன்னா இவங்க தான் மருத்துவம் பார்ப்பாங்க. இவங்க மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் மட்டுமல்ல மிருகங்களுக்கும் மருத்துவம் பார்க்கிறவர். ஆரம்ப காலத்துல வெட்டினரி டாக்டர்ஸே இவங்க தான். இவங்களுக்கு இன்னொரு முக்கியமான பேர் இருக்கு, ததாஸ்து தேவர்கள். இந்த விஷயம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நம்ம எப்ப எது பேசினாலுமே நல்லதே பேசணும். ஏன்னா ததாஸ்து தேவர்கள் மேல சுத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எது சொன்னாலுமே ததாஸ்து அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது அப்படியே நடக்கும். அதனால எப்பயும் நல்லதே பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ததாஸ்து தேவர்கள் தான் அஸ்வினி தேவர்கள். அஸ்வினி தேவர்களுக்கு குதிரை முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களோட வேகம் அந்த அளவுக்கு அதிகமானது. எந்த நோய் இருந்தாலுமே நம்ம கடவுளை வேண்டும் போது கூடவே அஸ்வினி தேவர்களை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட நோய் குணமாகும் அப்படின்றது ஐதீகம். மகாபாரதத்துல பாண்டுவோட மனைவி குந்தி தேவிக்கு ஒரு வரம் கிடைச்சது. அந்த வரம் மூலியமா எந்த தெய்வத்தை நினைச்சாலும் அந்த தெய்வத்தோட அம்சத்துல ஒரு குழந்தை பிறக்கும். எப்படி அந்த வரம் கிடைச்சது, யாரால் அந்த வரம் கிடைச்சது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல குந்தி தேவியோட ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஒரு ராஜ்யத்துக்கு என்ன மாதிரி குழந்தைங்க வேணும், நாளைக்கு ராஜா ஆகிறவங்களுக்கு என்ன மாதிரி குணநலங்கள் வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பாண்டு முதல்ல தர்ம வழியில தான் வாழணும் அப்படின்றதுக்காக யம தர்மராஜரை வேண்டி தர்மரை பெத்துக்கிட்டாங்க குந்தி தேவி. அடுத்ததா வாயு பகவானை வேண்டி பீமனை பெத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்திரதேவனை வேண்டி அர்ஜுனனை பெத்துக்கிட்டாங்க குந்தி தேவி. இதெல்லாம் எதுக்காக இந்த தெய்வங்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல யம தர்மராஜன் வாயு பகவானோட ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணி பாருங்க. அடுத்ததா பாண்டு அஸ்வினி தேவர்களை வேண்டி குழந்தைங்களை பெத்துக்க சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு ராஜாக்கு எல்லா விதமான டேலண்டும் இருக்கணும். அப்படியே தன்னோட குதிரைப்படை, யானைப்படை இவங்களெல்லாம் தயார்படுத்துற, இவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா அதை சரிப்படுத்துற நாலேஜும் இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஜோசியம் கணிக்க தெரிஞ்சவங்களா இருக்கணும். அப்படின்றதுக்காக அஸ்வினி தேவர்களை வேண்டி குழந்தைங்களை பெத்துக்க சொன்னாரு. ஆனா குந்தி தேவி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி 3 குழந்தைங்க பிறந்துருச்சு, உங்களோட இரண்டாவது மனைவியான மாத்ரிக்கு இன்னும் குழந்தைங்க இல்ல, அதனால நான் இந்த மந்திரத்தை மாத்ரி தேவிக்கு சொல்லி கொடுக்கிறேன். மாத்ரி தேவி அஸ்வினி தேவர்களை நினைச்சு குழந்தைங்களை பெத்துக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதன்படி மாத்ரி குந்தி தேவி கிட்ட மந்திரத்தை கத்துக்கிட்டு அஸ்வினி தேவர்களை வேண்டி குழந்தைங்களை பெத்துக்கிறாங்க. அந்த குழந்தைங்க தான் நகுலன் சகாதேவன். இன்னும் நீங்க அஸ்வினி தேவர்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நோயையும் குணப்படுத்துற வலிமை கொண்ட அஸ்வினி தேவர்களுக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.